இளைய பாரதத்தினாய் வா வா வா, எதிரிலா பலத்தினாய் வா வா வா. தென்னரசன் அப்படின்னு 9வது படிக்கிற வி தென்னரசன் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. கிராம சபா மற்றும் கிராம பஞ்சாயத்துக்காக தொடர்புகள் மற்றும் வேறுபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. கிராம சபா அப்படிங்கிறது கிராமத்தில் உள்ள ஓட்டுரிமை பெற்ற எல்லாரும் சேர்ந்தது தான் கிராம சபா. பஞ்சாயத்துங்கிறது அந்த ஓட்டுரிமை பெற்றவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறாங்கள்ல அந்த உறுப்பினர்கள்லாம் கொண்டது பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்துக்கும் இதுக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். கிராம சபா தான் அடிப்படை, அதிலிருந்து தான் பஞ்சாயத்து வருது. சரியா? இப்போ வருஷத்துக்கு ஒருக்க இந்த கிராம சபா மீட்டிங் நடத்த முடியும். ஒரு தரமோ அல்லது ஒரு தரத்துக்கு மேலேயோ நம்முடைய அரசு தமிழ்நாடு அரசு ஒரு தேதியவே குறித்து கொடுத்தாங்க. இந்த தேதியில் கிராம சபா மீட்டிங்கை நடத்துங்கன்னு. சரி, கிராம சபா மீட்டிங் எதுக்காக நடத்தணும்? இப்போ குடியரசுடைய அடிப்படை தத்துவமே செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்குமே பூரண அதிகாரம் இருக்கக்கூடாது. செயலாற்றும் அதிகாரம் இருக்கிற அளவுக்கு அல்டிமேட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் சர்வாதிகாரம் வந்துடும். இப்போ நம்முடைய இதே நாட்டையே பாருங்கள், இந்த நாட்டுடைய அமைப்பு எப்படி இருக்குது? குடியரசில் 3 விதமான அமைப்புகள் இந்த நாட்டில் பெரிய அதிகாரம் கொண்டவர்களாக இருக்காங்க. ஒன்று லெஜிஸ்லேச்சர், அது சட்டமன்றம், நம்முடைய மாநில சட்டமன்றம், ஒன்றிய அரசுடைய நாடாளுமன்றம். இது அவங்க சட்டம் இயற்றும் அதிகாரம் படைத்தவர்கள். எக்ஸிக்யூட்டிவ், அது யார்? அமைச்சர்கள், அதிகாரிகள், இவங்கெல்லாம் சேர்ந்தது எக்ஸிக்யூட்டிவ். இவங்க இயற்றப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறவங்க. அடுத்து ஜுடிஷியரி. இந்த ஜுடிஷியரி யார்? இயற்றப்பட்ட சட்டங்கள் சரியானவையா அப்படிங்கிறதையும், அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது சரியான முறையில் நடைமுறைப்படுத்துகிறார்களா அப்படிங்கிறதையும் பார்க்கறதுக்கான வாட்ச் பாடி, அது ஜுடிஷியரி. அதை தவிர நாட்டில் குற்றங்கள் நிகழ்ந்தால் இவங்க அந்த குற்றங்களை தடுப்பதற்கோ அல்லது குற்றங்களின் மேல் நடவடிக்கை எடுப்பதற்கோ சரியானபடி செயலாற்றுகிறார்களா, அரசு செயலாற்றுகிறதா அப்படிங்கிறத பார்க்குறதும் ஜுடிஷியரியுடைய நீதிமன்றங்களுடைய கடமை. இதே மாதிரி கிராம சபையில் நம்ம அந்த மாதிரி அங்கே ஒரு ஜுடிஷியரி கிடையாது. அங்கே எலெக்டட் பாடி மட்டும்தான் இருக்குது. அந்த எலெக்டட் பாடி அப்படிங்கிறது அவங்களுக்கு சட்டம் இயற்ற அதிகாரம் கிடையாது. அவங்க சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டங்களின் அடிப்படையில் அதிகாரங்களை பெறுகிறார்கள். இந்த கிராம சபா பஞ்சாயத்து போர்டு கிராமத்து லெவலில் பஞ்சாயத்து இருக்கும், அடுத்து பிளாக் லெவலில் பஞ்சாயத்து போர்டு இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஜில்லா பரிஷத் இருக்கும். வேறு வேறு பேரில் இருக்கலாம். ஆனால் இந்தியாவில் எல்லாமே இந்த மாதிரி 3 அடுக்கு அமைப்பு தான் பஞ்சாயத்தில் உண்டு. இந்த கிராம சபையில் உள்ளவங்க இன்றைக்கி சில லட்சக்கணக்கான ரூபாய்கள் அல்லது பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அரசாங்கம் எதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க? இந்த கல்வி நிலையங்கள் கிராமத்துக்குள்ளே இருந்ததுன்னா, அது அரசு நிலையங்களாக இருந்ததுன்னா அதை பராமரிக்கிறது, மராமத்து பண்ணுறது, கிராமத்தில் உள்ள சாலைகள் சரியாக இருக்கான்னு பார்க்குறது, கிராமத்தில் உள்ள சுகாதார நிலையங்களுக்கு சரியாக இருக்கான்னு பார்க்குறது, இதையெல்லாம் மேம்படுத்துறதுக்கு, பராமரிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பணம் தரப்படுகின்றது. இது மாதிரி பல காரியங்களுக்கு, நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு இது மாதிரிலாம் பணம் தரப்படுது. அப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் இவ்வளவு பணம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி இது அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க. இந்த அறிவிப்பெல்லாம் யாருக்கு வருது? கிராமத்தில் உள்ள பஞ்சாயத்து போர்டுக்கு வருது. பஞ்சாயத்து போர்டு உறுப்பினர்கள் உட்காந்து அதெல்லாம் சரியான முறையில் செலவழிக்கணும். சரியான முறையில் செலவழிச்சாங்களா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? ஒன்று இவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்கும்போது சொல்கிறாங்க, இதுக்கு நீங்கள் 24 லட்ச ரூபா கொடுத்தீங்க, நாங்கள் 23,990,000 ரூபா செலவழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு சாலைக்குன்னு சொல்லி வச்சுக்கோம். இந்த சாலை 23,990,000 ரூபா செலவழிச்சிருந்தால் அந்த சாலை எவ்வளோ மேம்பாடு உடையதாக இருந்திருக்குங்கிறது கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். அப்போது வருஷத்துக்கு ஒருக்கையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டோ கிராம சபா கூட்டம் நடக்கும்போது இந்த பஞ்சாயத்துக்குன்னு எவ்வளவு பணங்கள் தரப்பட்டன, அந்த பணங்கள் எந்தெந்த பகுதிகளில் செலவழிக்கப்பட்டன அப்படிங்கிற அத்தனை அக்கௌண்ட்டையும் பஞ்சாயத்து மெம்பர்கள் கிராம சபாவுக்கு கொடுக்கணும். அது அவருடைய கடமை, சட்டப்படி. அப்படி கொடுக்கணும்னு சொல்லி சிஸ்டம் வச்சுருக்கிறதுனால என்ன ஆகும்? தப்பான முறையில் யாராவது சொன்னாங்கன்னா, 10 லட்சம் செலவழிச்சுட்டு 23 லட்சம் செலவழிச்சோன்னு சொன்னாங்கன்னா கீழே உள்ளவங்க நிச்சயமாக கேட்பாங்க. அதனால் தவறுகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் குறையும். அப்படிங்கிறதுனால தான் பஞ்சாயத்து போர்டு வச்சதோடு இல்லாமல் கிராம சபாவும் வச்சுருக்காங்க நம்முடைய அரசாங்கம். சரியா? ஒளியிழந்த நாட்டிலே நின்றேனும் உதய ஞாயிறொப்பவே